சோ இது வெறுதா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் லைட்டா உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிடுவோமா? அப்பதான் டேஸ்டா இருக்கும். நம்ம மருமக வேற சொன்னா நம்மகிட்ட. அது மாதிரி செஞ்சிருவோம். நம்ம வேற வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கார் வேற வாங்கிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு நமக்கு யோகா. நம்ம நரி மூஞ்சில முடிச்சிருப்போம் போல. அத்தை அத்தை அத்தை. ஐயோ இவ வேற வாரா பாருவே. இவளுக்கு என்ன பையன், நம்ம தான் இன்னைக்கு பிளான் பிளம்மா போட்டோம்ல. பிளம்மான்றான், வாய் உளருது. பழமா போட்டோம்ல. வாடி வா. ஏத்த உங்களுக்கு ஏத்து நியாயமா இருக்கா? இப்படி என்ன விட்டுட்டு சாப்பிடுறீங்களே? நீதானே என் வீட்டுல எது வாங்கி வச்சாலும் தூக்கிட்டு போயிடுற. அதான் யோசனை பண்ணி பார்த்தேன், என்ன வாங்கி வச்சா இவ அப்படியே விட்டு வைப்பான்னு. அப்பதான் யூடியூப்ல போய் பார்த்தேன், கவாப்பழ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதான் நான் வாங்கிட்டு வந்தேன். பத்தாவதுக்கும் அவங்க அம்மா வேற வாங்கிட்டு வந்துட்டாருடி. எனக்கு அதிர்ஷ்டம் எப்படி அடிக்குது பாத்தியா? நான் அறிமூஞ்சில முடிச்சுட்டு போயிருப்பேன் போலடி இன்னைக்கு. உனக்கு எப்படி ஆப்பு வச்சேன் பாத்தியா? நிறைய எங்கத்த இருக்கு? நானும் பார்த்து முழிச்சிட்டு அது நான் வேணுன்றது டபுள் மடங்கா கிடைக்க போதத்த. வேமா சொல்லுங்க. இவட்ட சொன்னா அடிச்சு கிடிச்சு புடுவாள். நிறைய அடிக்க மாட்டான், நம்மளதான் அடிப்பா. இருந்தாலும் சொல்லிடுவான். அதுவா மருமகளே, நரின்னு சொன்னது வேற யாரும் இல்ல மருமகளே. காலையில எந்திரிச்சு வாசத்தொழிக்கு வந்தனா, அப்ப நீ தான் நின்றுகிட்டு இருந்த. உன்னையதான் பார்த்தேன். அதே எனக்கு அதிர்ஷ்டம் கொட்டுது மருமகளே. ஆமா, நான் நரிதான் இன்னைக்கு. உங்களுக்கு போய் லக் எடுத்துருக்கு பாருங்க. என் மூஞ்சி எனக்கே பிடிக்காம போயிருச்சு. என்னால சாப்பிட முடியல. என்னை விட்டுட்டு சாப்பிடுற உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிரும் பாருங்க. ஐயோ இவ வேற இப்படி சொல்லிட்டு போற. அவ சொன்னா சொல்லிட்டு போட்டு, பெரிய வாக்கு வந்து பிடிக்க போகுது நம்மள. என்னாலும் பரவாயில்ல மருமகளே, போயிட்டு வா, நான் சாப்பிடுறேன். போ பா.